என்னோட 4 வரிய வந்து பாராட்டி, முதல்ல வந்து ஒரு ஆசீர்வாதம் மாரி என்ன வாழ்த்தி பேசினவரும் முத்துக்குமார் அண்ணன் தான். ஸோ அந்த வரிகள நான் இங்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன். "எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன். உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன்னு" ஒரு வரி வரும். அது ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு பாராட்டுனாரு. "ஓல ஓஎல்" அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு முதல்ல எழுத வேண்டிய பாடலாசிரியர் நான். ஸோ ஆனா அது என்னால அது அது முடியாம போச்சு. ஆனா அவர் இறந்தும் எனக்கு ஒரு பாடம் எடுத்தார். அந்த பாட்ட கேட்கும்போதெல்லாம் வாலி சார் எனக்கு ஒரு பாட்டு இங்க பாடம் எடுத்திருக்கார். நான் அது வேற மாரி யோசிச்சேன். அந்த மெட்டுக்கு எழுதினேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தனால வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அஜித்குமார் சார் நம்ம ஏகே அவர்களோட படத்துல விடாமுயற்சியில "தனியே" அப்படிங்கிற ஒரு பாடல். இதெல்லாமே வந்து வரிசையா அமையும்போது, ஓ! என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம முன்னாடி நம்ம ஆசைப்பட்டது இந்த ஒரு 14, 15 வருஷ டிராவல்ல இப்ப வந்து நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. நீங்க என்னைய கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2010ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. பல படங்கள் வந்து நீங்க லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க அதுக்கு எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். கலைஞரா வந்து காணப்பட்டது அந்த தருணம் எப்போ சார் நடந்தது உங்களுக்கு? அது வந்து நான் கவிஞன் ஆகணும்னு நினைக்காம, நான் எடுத்தவனே பாட்டு எழுதணும்னு தான் நினைச்சேன். எனக்கு இந்த கவிதை இப்படி இப்படி பிரிச்சு அப்படி எனக்கு தெரியாது முதல்ல சின்ன வயசுல. நான் வந்து ஒரு 7th படிக்கும்போதே எனக்கு வந்து நானாவே ஒரு மெட்டு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஒரு ஆர்வம் தான் என்னை இங்க கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த விவரம் தெரியாத காலத்துல நான் வந்து பண்ணதுனால, அது நான் வந்து தெரிஞ்சு பண்ணனா, தெரியாம பண்ணனான்னு எனக்கு தெரியல. உள்ளுணர்வுல இருந்து ஒரு ஒரு விஷயம் எனக்குள்ள நடக்கும். ஸோ அத வந்து +2 படிக்கும்போது என்னோட நண்பன் பாபுராஜ் வந்து, கண்டிப்பா நண்பா நீ பாட்டு எழுதலாம்" அப்படின்னு அவன் குடுத்த அந்த ஒரு ஒரு நம்பிக்கையா, இல்ல என்னவோ ஒரு தூண்டுகோல். அத புடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு குருட்டு நம்பிக்கையில பஸ் ஏறினவன் தான் நான். ஸோ அப்படி வந்து சென்னைக்கு வந்து இப்போ ஒரு பாடலாசிரியரா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், அமேசிங். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வருஷம் வொர்க் பண்ணும்போது, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம இன்னமும் வந்து பல விஷயங்கள் பண்ணணும். இதுக்கு மேல பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க உங்க ஜர்னில? ஆரம்பத்துல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு தான் இருக்கும். எனக்கு வந்து கண்ணதாசன் சார், வைரமுத்து சார், வாலி சார் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் வந்த முத்துக்குமார், யுகபாரதி அண்ணா, ஒவ்வொருத்தருமே இப்ப வந்த லிரிசிஸ்ட் கூட ஏதாவது ஒரு விதத்துல என்னைய வந்து நான் வந்து அது இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம அப்டேட்டா இருந்தா தான். இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்பே டவுன்லோட் பண்றீங்கன்னா, அது ஒரு 6 மாசத்துக்கோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ண அதுவாவே வாலண்டரியா வந்து கேட்கும். ஸோ அதுவே அது அப்டேட்டா இருக்கணும். அது நம்ம டெக்கி வேர்ல்டுல இருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து அது ஒரு 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ இல்ல, டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம பண்ற வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது வந்து அத நான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அதனால என்னையே நான் சில நேரம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவேன். எப்படின்னா, சில நல்ல பாடல்களோ சில நல்ல வரிகளோ எழுதும்போது, "ஏய் இது சூப்பரா எழுதியிருக்கல" அப்படின்னு சொல்லும்போது எனக்கே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் சில நேரம் தெரிவேன். ஓகே. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரியில இருந்து சில நபர்கள வந்து மென்ஷன் பண்ணீங்க. ஸோ ஒரு லிரிசிஸ்ட்டா வந்து யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்டின்னா, அவங்க யாரா சார் இருப்பாங்க? நெறைய பேரு. அதாவது நீங்க நம்மள அவமானப்படுத்துறவங்க கூட ஒரு விதத்துல உதவி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம அத விட்டுருவோம். இப்ப நான் வந்து ம முத்துக்குமார் அண்ணன் வந்து நெறைய விதத்துல வந்து இப்ப நான் வந்து ஒரு அ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அந்த படம் பேரு ஞாபகம் இல்ல. அ பல்லவரம் பக்கத்துல. அப்ப பார்த்தா அங்க ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு முத்துக்குமார் அண்ணா. நான் வந்து அப்ப ஒண்ணுமே பண்ணல. அப்பதான் சென்னைக்கு வந்த புதுசு. அவர பார்த்தோனே ரொம்ப ஒரு மாரி பரவசமாயிட்டேன். அவரு நம்ம பக்கத்துல எப்படி போய் மீட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்தே இருக்கேன். ஐயோ! வரணுமே வரணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாரி ஒரு ஆசைப்படுவோம் இல்லையா? கரெக்ட்டா எந்திரிச்சு என் பக்கத்திலே எனக்குன்னே வந்த மாரி இருந்தது. அது ஏன் இங்க எந்திரிச்சு வந்தாரு? ஏன் என் பக்கத்துல நின்னாரு? தெரியவே தெரியாது. பக்கத்துல வந்து நின்னாரு. ஆ "அண்ணா உங்கள ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னோனே, "ஓ! அப்படியாப்பா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "நீ என்ன பண்ற?" அப்படின்னா, "நானும் பாட்டு எழுத தான் வந்திருக்கேன்." ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. அந்த இயக்குனரும் பக்கத்துல இருந்தாரு. ஓகே, ஓகே. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே. இது மாரி நெறைய விஷயங்கள். அதே மாரி என்னுடைய முதல் பாடல் யாதுமாகின்னு ஒரு படத்துல வெளியாகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட 4 வரிய வந்து பாராட்டி, முதல்ல வந்து ஒரு ஆசீர்வாதம் மாரி என்ன வாழ்த்தி பேசினவரும் முத்துக்குமார் அண்ணன் தான். ஸோ அந்த வரிகள நான் இங்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன். "எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன்.
உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன்னு ஒரு வருவார். அது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டினாரு. ஸோ அவரோட ஆசீர்வாதம் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவருக்கு தெரியாது. நான் அப்படி அதை எடுத்துக்கிட்டேன். நான் அப்படி அதை அந்த மாதிரி ஒரு பிளெஸிங்காக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதாவது ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி வந்து உங்களுக்கு அவ்வளவுதான், ஹெல்ப் அப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்க முதல் படத்தை பத்தி சொன்னீங்க. ஸோ அந்த முதல் படத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? நீங்களாம் வந்து தேடி அலைஞ்சு அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு கிடைச்சதா இல்ல அந்த இல்லை, எல்லாமே அப்படித்தான் நடக்கும். ஒரு சிலருக்கு அப்படி நம்ம நடக்கலாம். அது எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து நானாவே மெட்டு போட்டு பாட்டு எழுதினாலும் மெட்டுக்கு பாட்டு எழுதுங்கிறது ஒரு பெரிய வித்தை. ஸோ அதுக்கு நான் நிறைய என்னோட நண்பர்கள் வந்து உதவி பண்ணாங்க. அவரோடையே பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் வேற ஒரு படத்துக்கு பாட்டு எழுதும்போது தான் பாலுகுமார் சார் மீட் பண்ணோம். அவர் பிசி சிவன் ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் மூலிமா அந்த படத்துக்கான எல்லா முழு பாடலும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. சோழ கிரியேஷன் பண்ண படமும். ஆனால் திடீர்னு என்னென்னா கதை மாறி போச்சு, இசையமைப்பாளரும் மாறிட்டாங்க. ஸோ அவரோடையே அந்த பயணித்ததுனால அந்த படத்துக்கு ஜேம்ஸ் ஹசன் சார் மியூசிக், அதுதான் யாதுமாகி, அந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். இந்த முதல் படத்தில் முழு பாடம் எழுதின அந்த அந்த அனுபவம், இவன் நல்லா பண்ணுவாங்கிற அவருக்கு இருந்த நம்பிக்கை. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஹசன் சார் வந்து என்னை பார்த்து நான் சொன்ன சில கவிதைகள் பிடிச்சி போய், அப்புறம் நான் எழுதின அவருக்கு மெட்டுக்கு எழுதின வரிகளை பிடிச்சி போய் அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாட்டு முடிஞ்சு ஒரு வாரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தான் பட்டி தொட்டி எங்கும் பெரிய ஹிட்டான ஈசனில் வந்த நம்ம அந்த பாட்டு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வந்து என்னன்னாங்க, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்க மாட்டீங்கல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டு எழுதியிருக்க மாட்டோம். இவன் எழுதுவானா இல்லையாங்கிறத எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐயப்பாடு இருக்கும். அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கு தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த இசையமைப்பாளனுக்கும் எந்த பாடலாசிரியருக்கும் பாடகருக்கும் யாராக இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படும். அப்போதான் நீங்கள் அந்த மோட்டிவேஷனை எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இவரு நம்பலாமா அப்படிங்கும்போது இப்போ என்ன சார் ஹிட் அப்படின்னு தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம அப்போ ஹிட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. எப்பயுமே ஹிட்டு கொடுக்குறாரா அப்போ தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இந்த வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாட்டு எழுதினார். அவர் கடைசியாக எழுதுனது எனக்கு தெரிஞ்சு மரியான்னு ஒரு படம். அதுக்கப்புறம் கூட ஏன்னா ஸ்டாக் பண்ணி ரொம்ப வருஷம் 5 வருஷம் ரிலீஸ் ஆகி தான் வாலி சார் கடைசி பாட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வாலி சார் வந்து ஓஎல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டு முதல்ல எழுத வேண்டிய பாடலாசிரியர் என்ன. ஸோ ஆனால் அது என்னால் அது முடியாமல் போச்சு. ஆனால் அவர் இறந்தும் எனக்கு ஒரு பாடம் எடுத்தார். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் வாலி சார் எனக்கு ஒரு பாட்டு இங்கே பாடம் எடுத்திருக்கார். நான் அது வேற மாதிரி யோசிச்சேன், அந்த மெட்டுக்கு எழுதுனேன். ஆனால் இப்படி இல்லை, சத்தகாரம் சில நேரம் வந்து இந்த சத்தகாரம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற வார்த்தையை போடணுங்கிற அப்படிங்கிறத அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நான் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்குவேன். வாலி சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லணும். ஓகே சார், நீங்கள் வந்து சொன்னீங்க ஹிட் படங்கள் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும்னு. சில தருணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்காது நமக்கு. ஸோ சில விஷயங்கள் ஹிட் ஆகும், பட் சில விஷயங்கள் ஃப்ளாப் ஆகும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ரெகக்னைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100 படங்களுக்கு மேலே வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க பாடல்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் அன்னோட்டிசபிளான சில விஷயங்கள் உங்கள் பாடல்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வருவீங்க? இல்லை, எப்படின்னா நீங்கள் இதில் ரொம்ப துள்ளுறதுக்கும் இடம் இல்லை, ரொம்ப சோர்ந்து போகிறதுக்கும் இடம் இல்லை. எப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் ஒவ்வொன்றா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதுவோம், அந்த பாட்டு வெளியே வந்திருக்கும். இப்போ வந்தால் நம்ம அந்த குறையை வந்து எனக்கு ஈசன்லேயே அந்த தீர்ந்துருச்சு. ஏன்னா அது பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே நம்ம கரெக்டான ஒரு பாட்டு பண்ணி அது கரெக்டான இடத்துல போய் சேரும்போது, எப்பயுமே கரெக்டான பாட்டு எழுதுனா மேட்ரு இல்லை, அது எந்த படத்தில் வருதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால நான் அந்த படிப்பினை எனக்கு இருக்கிறனால நான் சோர்வு அதிகமாக ஆனது இல்லை. ஆனால் என்னன்னா நம்ம இவ்வளோ வருஷம் இருக்கிறோம், நம்மளை கவனிக்கலையே, உலகம் கவனிக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அது வந்து இப்போ குட் நைட்டுக்கு அப்புறம் மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து மோகன்ராஜன் அப்படிங்கிறது ஒரு நேம் வந்து யோசிக்கிறாங்க, இவர் இந்த பாட்டு எழுதினார்ல, ஒரு அந்த பாட்டு எழுதினார்ல அப்படிங்கிற ஒரு கவனம் ஈர்ப்பு வந்து நம்ம மேலே இருக்குது. இதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கவனிப்பு இருக்குது, இப்போ உருவாகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா குட் நைட்டு, லவ்வர், போன வருஷம் பார்த்தீங்கன்னா லவ்வர் ஆல்பம் செம்ம ஆல்பம், அதில் தேன் சுடரெல்லாம் வைரல். அதே மாதிரி லப்பர் பந்து படமும் ஹிட்டு, பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் அது பயங்கர ரீச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2, அதுவும் படமாக பெரிய ஹிட்டான படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமலில் ஃபுல் சாங் நான் தான் பண்ணேன் தமிழுக்கு.
ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 4 படம் நல்ல வரிசையில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி டாடா, குட் நைட்டு, டாடாவில் ஓப்பனிங் சாங் நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தனில் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் சார் நம்ம ஏகே அவர்களோட படத்தில் விடாமுயற்சியில் தனியே அப்படிங்கிற ஒரு பாடல். இதெல்லாமே வந்து வரிசையாக அமையும் போது என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம முன்னாடி நம்ம ஆசைப்பட்டது இந்த ஒரு 14-15 வருஷ டிராவலில் இப்போ வந்து நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது.